உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய புதிய வலையொலி நாடு அதை நாடு வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அந்த காலத்துல போர் முரசு ஒழிச்சுச்சுன்னா உடனே போர் வீரர்கள் அனைவரும் அவங்க வீட்டுல இருக்கிற தங்கள் ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு உடனடியா போர்க்களத்தை நோக்கி ஓடுவாங்களாம். கையில கிடைக்கிற ஈட்டி, வாள், அது இல்லைன்னா கிடைக்கிற கட்டை, கடப்பாறை, ஏதாவது கையில கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு போர்க்களத்தை நோக்கி ஓடுவாங்களாம். அது போல இப்ப தேர்தல் போர் வந்துவிட்ட காரணத்தால எனக்கு கிடைச்சிருக்கிற ஆயுதம் இந்த வலையொலி. இந்த வலையொலியை பயன்படுத்தி நானும் இந்த போர்க்களத்தை நோக்கி, தேர்தல் களத்தை நோக்கி பயணம் செய்யலான் இருக்கேன். நாடு அதை நாடு நமது புதிய வலையொலி. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு. இப்ப சமீப காலமா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மாவட்டந்தோறும் பயணம் செய்து அங்குள்ள அரசியல் கட்சிகளை வச்சு ஒரு விவாதம் நடத்துறது. அது மட்டும் இல்லாம அந்த மாவட்டங்களில் உள்ள சில கல்லூரிகளுக்கு போய் அங்குள்ள மாணவர்களை வச்சு மாணவர்கள்ட்ட சில விழிப்புணர்வு எழக்கூடிய சில கேள்விகளை கேட்டு சில பதில்களை பெற்று மாணவர்களை பேச வச்சு அவர்கள் கருத்தை கேட்டு சில இடங்கள் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு பல இடங்கள் நல்லாவே இருக்கு. அந்த மாலையில் நடக்கிற அரசியல் கட்சிகளுக்கான, அதாவது அரசியல் கட்சினா பிரதான 3 கட்சிகள் மட்டும் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 4 கட்சியில ஒண்ணு வர்றதில்லை. அதனால 3 கட்சி, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியையும் சேர்த்து 3 கட்சிகளை மட்டும் வச்சு விவாதம் நடத்திட்டு வர்றாங்க. பல நேரத்துல அந்த மாவட்டத்தில் உள்ள ஏதோ ஒரு கல்லூரியில போய் அங்குள்ள மாணவர்களை வச்சு சில கேள்விகள் எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. உண்மையை பாராட்ட வேண்டிய விஷயம், சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் சில இடங்கள்ல அவங்களுடைய அந்த நெறியாளருடைய பேச்சு குறுக்கீடு செய்யறது, முக்கியமான இதை பேச வரும்போது மாணவர்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறது, மிஸ்கைட் பண்ற மாதிரி சில கருத்துக்களை சொல்றது, மிஸ்லீட் பண்ற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி சில இது கவனிச்சுட்டு தான் வர்றேன். அதனாலதான் அதை சுட்டி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொளி. தென்காசி மாவட்டத்துல புளியங்குடி அப்படிங்கிற ஊர்ல உள்ள ஒரு கல்லூரியில அந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலேஜ் மாஸ்டர் சொல்லி நடத்துறாங்க. அதுல மாணவ மாணவிகளை வச்சு கூப்பிட்டு வச்சு பல கேள்விகள் கேட்கறாங்க. மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்ப குறிப்பா ஒரு பெண், அவர் மாணவியா அல்லது ஆசிரியான்னு தெரியல, அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. அது மாதிரி இடஒதுக்கீடை பத்தி முன்னேறிய ஜாதியிலும் பல பேர் பொருளாதார ரீதியில சிரமப்பட்டு இருக்காங்க. ஆனா இடஒதுக்கீடு அவங்களுக்கு பொருளாதார ரீதியா கொடுத்தா அவங்க வாழ்க்கையை முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை, தனது கருத்து அப்படின்னு சொல்லி தான் பதிவிடுறாங்க. எல்லா கம்யூனிட்டிலுமே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யலாம் அரசாங்கம்? சொல்றது புரிஞ்சிச்சு மேடம். ஓகே, அதாவது சாதி ரீதியான இடஒதுக்கீடு இல்லாம பொருளாதார ரீதியா கொண்டு வரணும். எல்லாம் ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நான் கண்ணால சொல்றேன் சார். என்ன நீங்க சொன்ன மாதிரி ஜாதிய ரீதியா எந்த ஒதுக்கீடு வேண்டாம், பொருளாதார ரீதியா கொண்டு வராங்க, கஷ்டப்படுறவங்க மேல வருவாங்க சார். என்னோட எண்ணம். சரி, ஓகே, அது உங்களுடைய கருத்து. நீங்க சொல்றது பொருளாதார ரீதியான விஷயங்களை கொண்டு வரலாமேன்னு ஒரு சஜஷன் சொல்றாங்க. அப்ப அதுக்கு விளக்கம் நெறியாளர் என்ன சொல்றாரு பாருங்களேன். ஏற்கனவே இல்ல இந்திய அளவுல பேசப்பட்ட விஷயம் தான். இந்திய அளவுல பேசப்பட்ட விஷயம் தான். ஏற்கனவே இதை சில பேர் தமிழ்நாட்டுல கூட எம்ஜிஆர் அதை முயற்சி பண்ணாரு. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. அது அடுத்த தேர்தல் அளவுல பேசப்பட்ட விஷயம் தான். இந்திய அளவுல பேசப்பட்ட விஷயம். ஏற்கனவே இதை சில பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல கூட, ஆனா அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. அது அடுத்த தேர்தல் தோல்வி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு வேணான்னு கைவிட்டுட்டு எப்போதும் போல இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அதுக்கு இதுல அவர் எம்ஜிஆர் காலத்திலே அந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடுக்கான முயற்சி எடுக்கப்பட்டது. அது தோல்வியுற்றது. அதனால அது கைவிடப்பட்டது. அந்த முயற்சியை கொண்டு வந்ததுனால எம்ஜிஆர் தேர்தலில் படுதோல்வி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த முயற்சியை யாரும் எடுக்கல, இந்திய அளவிலேயே அதை யாரும் எடுக்கல அப்படின்னு சொல்ற இடத்துலதான் நம்ம அதை மிஸ்லீடிங், மிஸ்கைட் பண்றாருன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்திய அளவுல இடபிள்யூஎஸ் கோட்டா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார ரீதியில் பின்தங்கியதற்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 10% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டு இன்று அமலில் உள்ளது. இது அந்த நெறியாளருக்கு உண்மையிலே தெரியலையா, இல்ல தெரிஞ்சும் மாணவர்கள் மிஸ்கேட் பண்றாரா அப்படிங்கிறது புரியல. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள், ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி, இது போன்ற எல்லா கல்வி நிறுவனங்களையும் சரி, வேலை வாய்ப்புகளும் சரி, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த விதமான வேலை வாய்ப்புகளா இருந்தாலும் சரி, அது ரயில்வே துறையா இருக்கட்டும், வங்கிகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே
அந்த 10% பொருளாதார ரீதியால் பின்தங்கிய EWS அப்படிம்பாங்க, அதுக்கான கோட்டா 10% கோட்டா அவங்களுக்கு அதில் ஒதுக்கப்படுது. இந்த இதை இன்னும் சொல்ல போனா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு 2 பிரதான கட்சிகள், அகில இந்திய அளவில் இருக்க 2 பிரதான கட்சிகளுமே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சது. பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவிச்சது, காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிச்சது. இந்தியா கூட்டணி உள்ள மற்ற கட்சிகளான பிரதான கட்சிகளான காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாமே அதுக்கு அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது, இன்னும் நடைமுறையில் உள்ளது. இந்த சட்டத்தை பத்தி தெளிவா சொல்றதா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பின்தங்கிய வகுப்பில் உள்ள பட்டியலின வகுப்பில் உள்ள மாணவர்களை விட அதிக பலன் பெறுகின்றார்கள் அப்படிங்கறத உண்மை. ஏன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படிங்கிற வரம்பு என்ன வச்சிருக்காங்க, ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற வருமானம் வச்சிருக்காங்க. சென்னை IIT-ல 2000 மாணவர்கள் சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 10% இடஒதுக்கீடு EWS கோட்டா. அப்ப 200 பேர் EWS கோட்டாவுக்கு ஒதுக்கிடுவாங்க. அப்ப அது வழக்கமான கோட்டா, SC ST-க்கான கோட்டா, OBC-க்கான கோட்டா அது கொடுக்கப்படும். 50% இடஒதுக்கீடு அவர் சொன்ன மாதிரி நேரடியாக சொல்றாங்க. அந்த 50% இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல் உள்ளவங்களுக்கு இதுல கட் ஆஃப் மார்க் எவ்வளவு தேவைப்படும்னா 95% மேல இருக்கவங்களுக்கு தான் தேவைப்படும். உதாரணம் சொன்னேன், கரெக்டான பிகர் தெரியல, ஆனா ஒரு உதாரணம் சொன்னேன், இதுதான் யதார்த்தம். 95% உள்ளது பொதுப்பட்டியலுக்கு தேவைப்படும். OBC பட்டியலில் இருக்கவங்களுக்கு ஒரு 90-91% கட் ஆஃப் தேவைப்படும். SC பிரிவில் உள்ளவங்களுக்கு ஒரு 85-84 அந்த மாதிரி கட் ஆஃப் தேவைப்படும். ST பிரிவில் உள்ளவங்களுக்கு ஒரு 80-75% கட் ஆஃப் தேவைப்படும். இந்த EWS அந்த பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடுனால 200 சீட்டு அவங்களுக்கான கோட்டா ஒதுக்கப்பட்டோம் இல்லையா? அப்போ அவங்கள பாத்தீங்கன்னா வெறும் 60%, 65% கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றவங்க கூட IIT-ல இடம் வாங்கி படிச்சு தேர்வு பெற்று நல்ல வேலைக்கு போக முடியுது. இதை பத்தி சரியான புரிதல மாணவர்களுக்கு ஏற்றாம இதை தட்டி கழிச்சிட்டு போறது சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த காணொலி வாயில அவருக்கு, அந்த நெறியாளருக்கு இந்த கருத்து போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அடுத்து வரக்கூடிய இடங்களையாவது அவர் அதை பத்தி தெளிவுபடுத்தி பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு திருப்பத்தூர் மாவட்டம் நினைக்கிறேன், அங்க பாத்தீங்கன்னா இந்த காணொலியை பாருங்களேன். உங்க பாணியிலே பார்த்தோம்னா இப்ப ஆராசா அவர்கள் பெரம்பலூர்ல இருந்து நீலகிரி போறதுனால மக்களுக்கு என்ன பாதிப்பு வந்துருச்சு? என்ன சொல்றாரு நெறியாளர், என்ன சொல்றாருன்னா, ஆராசா பெரம்பலூர்ல போட்டியிடாம அதுக்கு பதிலாக நீலகிரி போனதுனால யாருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. நான் கூட ரொம்ப விவரமான நெறியாளர்னால அதெல்லாம் பதில் சொல்ல முடியாத பட்சத்துல என்ன பாதிப்புன்னு அவரை விளக்குவாராக்குன்னு ரொம்ப அவளா எதிர்பார்த்தேன். ஆனா அவர் ஒரு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. அது சரியாது. அதாவது இந்த வன்னியரசு அவர்கள் ஒரு டிவி தொலைக்காட்சி விவாதத்துல பேசும்போது சொன்னார் இல்லையா, நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. யார் கேட்டாருன்னு போது கருணாநிதி தான் கேட்டாரு அப்படின்னு சொல்லி உடைச்சு விட்டு போனார் இல்லையா. அந்த இதுதான் சமூக அநீதி. அந்த சமூக அநீதி எதனால எப்படி ஏற்படுது? அதாவது பட்டியல வகுப்பினருக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம போயிடக்கூட வாய்ப்பு, அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதிக்க சாதியினர் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க, பட்டியலின ஜாதிகளை எல்லா இடத்துலயும் புறக்கணிச்சிருவாங்க. அப்ப பட்டியலின அவங்க சாதியிலிருந்து சட்டசபையிலோ பாராளுமன்றத்திலோ பிரதிநிதித்துவம் இல்லாம போயிடும். அப்ப அவங்களுக்கான ஒரு குறைந்தபட்ச பிரதிநிதித்துவமாவது உறுதி செய்யணுன்றதுக்காக அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. அப்ப சட்டசபைக்கு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டு 234 தொகுதி இருக்குன்னா ஒரு 42 43 நினைக்கிறேன் இப்ப பட்டியலின வகுப்புக்காக பொதுவா இடஒதுக்கீடா ஒதுக்கிடுவாங்க. அதே மாதிரி பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு 6 இடம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பட்டியலினத்து வகுப்பிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த பட்டியலத்துக்காக ஒதுக்கப்படுறது என்னன்னா, மினிமம் அப்படிங்கிறது இவங்க இத்தனை இடம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க இத்தனை பேராவது தமிழ்நாடு மினிமம் 44 பேராவது எம்எல்ஏ வரணும் பட்டியலினத்திலிருந்து. அது மாதிரி பாராளுமன்றத்துக்கு தமிழ்நாட்டில குறைஞ்சது 6 பேராவது எம்பியா போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அவங்க இந்த திமுக வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மினிமம் அப்படிங்கறத இவங்க மேக்சிமம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அதாவது மேக்சிமம் 6ன்னா 6 தான் போகணும். அதுக்கு 6 பேருக்கு மேல தப்பி தவறி கூட பட்டியலினத்தை சேர்ந்தவங்க எம்எல்ஏ ஆயிடக்கூடாது, அதாவது எம்பி ஆயிடக்கூடாது. எம்எல்ஏ தேர்தல் 40 அவங்களுக்கான ஒதுக்கீடுப்பட்ட 44 தொகுதிக்கு மேல
ஒருத்தர் கூட எம்எல்ஏவா போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திமுக திராவிட கட்சிகள் சொல்லலாம். ஆனா ஜெயலலிதா கூட ஒரு சில சமயம் தலித் எழில்முறை எல்லாம் பொது தொகுதி நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருக்காங்க. திமுக வந்து அந்த இது எப்பயுமே செய்யறதில்ல. அன்னைக்கு அந்த ஆராசா வந்து இந்த நெறியாளர் சொன்ன பதில்ல ஆராசா ஏன் பெரம்பலூர் பதிலாக நீலகிரி போனதுல என்ன யாருக்கு என்ன பாதிப்புன்னு சொன்னார் இல்லையா? ஆராசா திமுக ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் வந்து பெரம்பலூர் நின்று வெற்றி பெற்று நின்று பொது தொகுதியா இருந்தாலும் அதுல நின்று கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. திமுக செல்வா கூட இருந்த தொகுதி. அப்ப அங்கேயே ஒரு இது நீலகிரி சேர்த்து ஒரு 6 எம்பி வந்துருவாங்க. பொது தொகுதி பெரம்பலூர்ல வந்து ஆராசா வெற்றி பெற்று போனார்னா மொத்தம் 7 பேர் பட்டியலத்தை சேர்ந்தவங்க எம்பியா போயிருக்கலாம் இல்லையா? அப்ப அதை வந்து அந்த வாய்ப்பை மறுக்கிறது தானே ராசாவை கொண்டு போய் நீலகிரியில போட்டு அந்த 6ங்கிறத 6க்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக அநீதி. மினிமம் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்லாரு வச்சுக்கோங்க. நீங்க அதுக்காக கரெக்டா இனி பார்த்து 6 லிட்டர் குடிச்சிட்டு அதுக்கு மேல மத்தியானம் வெயில் தாக இருந்தா கூட குடிக்காம இருக்க முடியுமா? நைட் வரைக்கும் தண்ணி குடிக்காம கடத்த முடியுமா? அப்படி இல்லை. மினிமம் 6 லிட்டர்னா இடையில குடிச்சு 6 லிட்டர் ஒரு நாளைக்கு குறைஞ்ச 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தேவைப்பட்டால் 6க்கு மேலேயும் குடிக்கணும் அப்படிங்கிறதான் அதுக்கு அர்த்தம். இவங்க என்ன செய்யறாங்க, அதை மாத்தி உள்டாவா வச்சு மேக்சிமம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இதுதான் சமூக அநீதி. இது போன்ற கருத்துக்களை நெறியாளர் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த செய்தி நெறியாளர் நியூஸ் தமிழ் சேனலுக்கு போய் சேரணும் அப்படின்னு எனது விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.